வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க, எதனால அதிமுகல இருந்து பிரிஞ்சு திமுகல இணைஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் என்னுடைய பேர் சுரேஷ் பாபு. நான் அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். நான் எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2022 பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் ஐயாவை கட்சியிலேருந்து நீக்கினார். அந்த ஒற்றை தலைமை என்ற ஒரு சொல்லு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்த இது கிடையாது. பல ஆண்டுகளாக இணைப்பின் போதே 2017 கட்சி ஒன்றாக இணைப்பின் போதே அப்பயே திட்டமிட்டு தான் அவங்க பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்த்துருக்காங்க. அந்த ஒரு 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போதே அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்து தான், ஏன்னா நான் அருகாமையில் இருந்து பார்த்தவன். நான் அது பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு குறுநில மன்னர்களுடைய ஒத்துழைப்போடு சதி செயல்கள்லாம் தீட்டி ஐயாவை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பொதுக்குழுல இருந்து நீக்கினாங்க. 2022 மார்ச் மாதம் ஒன்றிய தேர்தல் நடந்தது, அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடந்தது. நான் ஒரு ஒன்றிய செயலாளர். அப்பொழுது அந்த மாவட்ட செயலாளர் என்கிட்ட சொல்கிறாரு, சுரேஷ், உன்னை நான் ஒன்றிய செயலாளராக நியமிக்கும் பட்சத்தில் பிற்காலத்தில் ஒற்றை தலைமை என்ற நிலைப்பாடு வரும்பொழுது நீ ஓபிஎஸ் பின்னாடி போய் நிற்ப, அதனால் நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு, இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2022 மார்ச் மாதம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் பொதுக்குழு நடந்தது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். ஆனால் இந்த சொல் வந்தது, இந்த ஒரு கருத்து வந்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2022ஆம் தேதி மாவட்ட செயலாளர் சொல்கிறார். நான் சொன்னேன், தலைவரே, அது மாதிரி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கட்சியில் நீக்க முடியாது, ஒற்றை தலைமைலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டில் ஒருங்கிணைப்பாளர் இணைங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பைலாவில் பார்த்தீங்கன்னா அது மாற்ற முடியாது. தொண்டர்களால் மட்டுமே பார்த்தீங்கன்னா தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பொதுக்குழுவால் நீக்கவோ சேர்க்கவோ முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வாக்குவாதம் செய்கிறேன். அவர் அதுக்கு சொல்கிறாரு, நாங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலுக்குள்ளே சரி கட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வாக்குவாதங்கள் நிறைய நடைபெற்றது. அப்போது அவர்கள் இது போல் எல்லா ஒன்றிய செயலாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் பேசி தான் எல்லாரும் ஒன்றா பேசி முடிவெடுத்து கழக அமைப்பு ரீதியான தேர்தல்களில் அவங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, நான் உன்னை ஒன்றிய செயலாளர் நியமிக்கிறேன், நான் உன்னை மாவட்ட செயலாளர் நியமிக்கிறேன், நியமிக்கும் போது என்ன நீ ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுக்கும், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் பொதுச் செயலாளர் என்ற நாடகமே நடத்தப்பட்டது. அது ஒரு துரோகத்தினோட வெளிப்பாடு தான். எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலங்காலமாக அவர் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதுவரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருந்ததற்கு வரலாறே கிடையாது. அந்த ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாக அவருக்கு தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் மக்களும் கொடுக்கின்ற பரிசு தான் 10 தோல்வி 11 தோல்வி. இப்பொழுது 12வது தோல்வியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 210 தொகுதிகளிலும் டெபாசிட் காலியாகும். அவருக்கு கண்டிப்பாக சொல்ல பாருங்க, அவர் 210 தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல நீங்கள் 210 தொகுதியில் டெபாசிட் நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. இன்னைக்கு கலர் நிலவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிறது உங்களோட துரோகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான். இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 7 தொகுதிகளில் டெபாசிட்டும் 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டார். மொத்தம் 20 தொகுதியில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ப்ளஸ் 3வது இடம். இந்த முறை 210 இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க டெபாசிட்டே காலி ஆகிற சுச்சுவேஷன் இருக்காங்க. அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிணத்து தவளை போல் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவர் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்று மற்றவர் சொல்வதை நம்பிக்கொண்டு இருக்கின்றார். கண்டிப்பாக அவர் வெளி உலகத்தை முதல்ல பார்க்கணும், பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியணும். கடைசி வரை ஐயா பார்த்தீங்கன்னா என்னை ஒருங்கிணைக்க வேண்டாம், எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் வேணாம், கட்சியை மட்டும் ஒன்று சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டார். அதையே பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. ஐயா பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் தாயிலத்தோடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரவணைப்போடு பார்த்தீங்கன்னா எங்களை அரவணைச்சிருக்காரு. கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 210 தொகுதிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா கைப்பற்றி மிகப்பெரிய அரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது உறுதி. இதை பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதிமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு எடப்பாடி என்ற துரோக சக்தி கட்சியை அழிச்சிட்டாரு. இன்றைக்கு இதுக்கு அதிமுக என்ற கட்சியே கிடையாது. என்றைக்கு எடப்பாடி பார்த்தீங்கன்னா பைலால சேஞ்ச் பண்ணாரோ அன்னைக்கே புரட்சித் தலைவர் எழுதின பைலால என்னைக்கு கை வச்சாரோ புரட்சித் தலைவரை பற்றி பேசுகிற அருகதை அவருக்கு கிடையாது. என்னைக்கு அம்மா பார்த்தீங்கன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற ஸ்தானத்தை எடுத்தாங்களோ அது அன்னையில இருந்து அவருக்கு அம்மாவை பற்றி பேசுகிற தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. இன்று அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மாவும் தான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை இன்று தாய் கழகத்தில் இணைய செய்து இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இணைஞ்சிருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 210 தொகுதிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி ஆட்சி அமைப்பது உறுதி. அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம். கலப்பனை ஆட்டி
திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆழ்கடலை அகழ்ந்தெடுத்தால் 1000 முத்துக்களை பெறலாம், அகிலத்தை சுரங்கமிட்டால் வைரங்களை பெறலாம், அன்னார்ந்து பார்த்து விண்ணை துழைவினால் விண்மீன்கள் கூட்டம், முத்துக்கள் சிறந்தது ஆணிமுத்து, வைரங்கள் சிறந்தது கொஹினூர் வைரம். அதுபோல இன்று தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பறந்து விரிந்த பாரத தேசத்திலேயே நம்பர் 1 முதல்வராக, முத்தான முதல்வராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்த மக்கள் சேவையும் மக்கள் பணியும் இன்று அகில பாரதத்திற்கே, இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. அவற்றில் ஒரு சில திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் என்ற திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கடந்த 10 வருடங்களில் இல்லாத ஒரு அற்புதம் நடந்திருக்கின்றது. 2வது இடமும் 7வது இடமும் நமது தமிழக செல்வங்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அந்த திட்டத்தை வழங்கிட்ட தளபதி முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடரும். தமிழகம் தலை நிமிரட்டும், தமிழகம் வெல்லட்டும். ஓரணியில் என்ற தமிழ்நாடு இன்று ஒரே அணியில் தமிழ்நாடு என்ற நிலை மாறி இருக்கின்றது. அந்த நிலைப்பாடு வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க வந்து ஸ்டாலினை எதிர்த்து, ஸ்டாலினும் கிடையாது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து திமுகவோடையே சேர்ந்திருக்கீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? இல்லை, இந்த கடந்த 4-5 வருடமாக பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்துவதில் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தான முறையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அதுபோல் நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய துரோகத்தினுடைய மறு உருவமாக தெரிகின்றார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிமுக என்பதனை ஏதிமுகவாக, இன்று அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கிடையாது, எடப்பாடி திமுகவாக மாறி இருக்கின்றது. இன்று அந்த எடப்பாடி திமுகவிற்கு ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தாயுள்ளத்தோடு அரவணைக்கின்ற எங்களுடைய தாய் கழகத்தில் தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எம்ஜிஆர் கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாமமாக இன்று நாங்கள் அவரை பின்தொடர்ந்து நாங்கள் செல்ல தயாராகி இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவர்கள் துரோகத்திற்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக திருமதி சசிகலா அம்மையார் முன்னாள் முதல்வர் OPS ஐயா அவர்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்று கொடுத்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் OPS ஐயா அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அவர் விசுவாசத்திற்கு சொந்தக்காரர் தான் OPS ஐயா அவர்கள். இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே சொல்லியிருக்கின்றார்கள், OPS ஐயாவையும் விசுவாசத்தையும் பிரித்து பார்க்க முடியாது, OPS என்றாலே விசுவாசம் தான் என்று தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேடையிலேயே OPS ஐயாவை புகழ்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர் பின்னால் அணிவகுப்பதிலேயே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தான். என்றென்றும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும், அதாவது எடப்பாடி திமுகவிற்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக இன்று தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையேற்று மாண்புமிகு OPS ஐயா அவர்களோடு இன்று திமுகவில் நாங்கள் இணைந்துள்ளோம்.